ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்விட்சஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் நம்ம வீட்ல எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணா நமக்கு லைட்டோ, ஃபேனோ வந்து ஒர்க் ஆகும். ஆஃப் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈபி லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர்ல கரண்ட் வந்து நம்ம மீட்டர் கிட்ட குடுத்துருவாங்க. இப்ப அங்கருந்து டைரக்ட்டா கரண்ட் யூஸ் பண்ணோம்னா, ஒரே ஒரு ஸ்விட்ச் மட்டும் குடுத்து, ஒரே ஒரு பல்புக்கு மட்டும் தான் குடுக்க முடியும். அப்ப நெறைய இடத்துக்கு குடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்விட்சஸ் சென்டர்ல நெறைய யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஸ்விட்ச்ல இருக்கிற ஒயர் வந்து என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, எலக்ட்ரிசிட்டிய டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ, இந்த ஸ்விட்சஸ்ல இருக்கக்கூடிய ஒயர் என்ன டிரான்ஸ்மிட் பண்ணும்னா, டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும். சரிங்களா? சரி வாங்க, அந்த ஸ்விட்ச்ல என்னென்ன டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரிங்க. இப்ப ஸ்விட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹப் அது பத்தி பார்த்துக்கலாம். என்னங்க ஸ்விட்ச்ன்னு டாபிக் போட்டு ஹப் பார்க்க சொல்றீங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஹப்புன்றதும் டைப் ஆஃப் ஸ்விட்ச் தான். ஆனா என்னன்னா, இது வந்து சின்னதா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து 16 போர்ட், 24 போர்ட் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு 5 போர்ட்டோ இல்ல 8 போர்ட்டோ தான் இருக்கும். அவ்வளோ மெஷின்ஸ் மட்டும் தான் இதில கனெக்ட் பண்ண முடியும். சரி. ஸோ ஹப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் டிவைஸ் லைக் ஸ்விட்ச். ஸ்விட்ச் மாரியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேயர் 1 டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஓஎஸ்ஐ லேயர்ல மொத்தம் 7 லேயர் இருக்கு. அந்த 7 லேயர்ல இது வந்து லேயர் 1 டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிசிக்கல் லேயர்னுடைய டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்இன் அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்இன்டெலிஜென்ட்னா, இதனால எதையும் வந்து கணிக்க முடியாது, கணிச்சு வேலை செய்ய முடியாது. ஓகேங்களா? என்ன வேலையோ அது மட்டும் செஞ்சுட்டு போகும். யோசிக்கலாம் யோசிக்காது. அதனால தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி அடுத்து, நோ டெக்னாலஜி டூ ஹேண்டில் மேக் இன்ஃபர்மேஷன். ஸோ, ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகுறதுக்கு நமக்கு ஐபி யூஸ் ஆனாலும், அந்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணும்போது மேக் அட்ரஸும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ, அந்த மேக் அட்ரஸ வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நோ மெமரி. நோ மெமரினா, இப்போ ஒரு ஸ்விட்ச்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில வந்து மேக் அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? எந்த மெஷின்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, எந்த மெஷினுக்கு போகுதுன்ற தகவல் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா, அது எல்லாமே ஸ்விட்ச்ல இருக்கும். ஸ்விட்ச ஆஃப் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் சில நிமிஷங்கள் கழிச்சு தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே அழியும். ஓகேங்களா? அதுவரைக்கும் என்னன்னா, அந்த மேக் இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ, அந்த மாதிரி இதில இருக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால இது வந்து நோ மெமரி. அதுக்கப்புறம் ரிசீவ் டேட்டா ஃப்ரம் ஒன் எண்ட். ஒரு பக்கம் இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ரீஜெனரேட்ஸ் த டேட்டா அண்ட் சென்ட் டேட்டா டு த ஆல் போர்ட்ஸ். அதாவது ஒரு பக்கம் இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுச்சுன்னா, அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸ்லேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது ஒன்றுத்துல தான் பண்ணணும், இது ஒன்றுத்துல பண்ணக்கூடாது, இதில் அதிகமாக பண்ணணும், இதில் கம்மியாக பண்ணணும் அப்படின்லாம் இதுக்கு தெரியாது. அந்த மாதிரி சொன்னாலும் இது கேட்டுக்காது. சரிங்களா? இது ஒரு டிவைஸ். ஸோ, இதில வந்து நம்ம வந்து எத்தனை டிவைஸ் குடுத்துருக்காங்களோ, எத்தனை போர்ட் குடுத்துருக்காங்களோ, அத்தனை சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணா ஜென்ரலா இது ஒர்க் பண்ணுமே தவிர, வேற எந்த மாதிரியும் இத ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஓகேங்களா? இது ஒரு சாதாரணமா ஒர்க் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவான டிவைஸும் கூட. சரிங்களா? சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். ஸோ, இந்த ஹப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, CSMA அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்விட்ச்ல ஒர்க் ஆகுது, இது ஹப்ல ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். இதில என்னன்னு சொல்றாங்கன்னா, கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த CSMAனா ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேரியர் பாத்த வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? சப்போஸ் அது வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, டேட்டாவ சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆ இது வந்து அ சம்டைம்லாம் வெயிட் பண்ணாது. ஓகேங்களா? சரி. சிங்கிள் கேரியர் ஆக்சஸ்டு பை மல்டிபிள் சிஸ்டம் வித் CSMA மெக்கானிசம். இந்த CSMA மெக்கானிசம் படி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சிஸ்டம்ஸ வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சரி. அடுத்து கொலிஷன்னா என்ன? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, கொலிஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு பக்கம் இருந்து டேட்டா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேபிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, ஒரு சிஸ்டம்லேருந்து இப்போ டேட்டா வருது. ஓகேங்களா? அதே மாரி
இப்போ ஒரு டைரக்ட்டா ஒரு ஒயர்லேருந்து டேட்டா வருது அப்படின்னா, வந்த உடனே டைரக்ட்டா இந்த லாஸ்ட் சிஸ்டம்க்கு தான் போகுமா அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. எத்தனை போர்ட் இருக்கோ அத்தனை போர்ட்டுக்கும் போகும். சரிங்களா? அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மல்டிபிள் போர்ட் செக் த ஃப்ரீ கேரியர் அண்ட் சென்ட் டேட்டா அட் சேம் டைம். அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் போர்ட் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து டேட்டா சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இஃப் மல்டிபிள் போர்ட் சென்ட் த டேட்டா அட் சேம் டைம். இந்த மல்டிபிள் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவை சேம் டைம்ல ட்ராவல் பண்ணும்போது த லெவல் ஆஃப் வோல்டேஜ் ஃப்ரம் ஒன் போர்ட் மிக்ஸ் அப் வித் அதர் போர்ட்ஸ். ஸோ இதில் இருக்க வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேட்டா என்ன ஆகிடும்னா கொலிடட், அதாவது டேட்டா வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு டேட்டா வருது, இங்கேருந்து ஒரு டேட்டா வருது, இங்கேருந்து ஒரு டேட்டா வந்துட்டுருக்கு அப்படின்னா, இப்போது எது எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொலிடட் அப்படின்னு சொல்கிறாங்க. The data from one port collide with other port data is called collision. Collisionனா என்னன்னா, ஒரு போர்ட்லேருந்து வர டேட்டா இன்னொரு போர்ட்டில் இருக்கிற டேட்டாவோட அது வந்து மோதிக்கும் போது உருவாகிறது தான் கொலிஷன் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டயக்ராமாக தான் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரி, சிஎஸ்எம்ஏ-சிடி, சிஎஸ்எம்ஏ-சிஏ அப்படின்னு 2 விஷயம் சொல்கிறாங்க. சிஎஸ்எம்ஏ-சிடி அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்லைடில் கொலிஷன் அப்படின்னு பார்த்துருங்களா, அந்த கொலிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடி. ஓகேங்களா? இந்த இந்த மெக்கானிசம் வந்து கொலிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கொலிஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பாத்தில் ஃப்ரீ பாத்தில் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக இந்த மெக்கானிசம் யூஸ் ஆகுது. இது எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. சரி, இப்போ ஸ்விட்ச் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கம்பேர் டு ஹப், இட்ஸ் இன்டெலிஜென்ட் டிவைஸ். நமக்கு ஹப் என்ன சொன்னாங்கன்னா அன்இன்டெலிஜென்ட் டிவைஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2லேயும் ஒர்க் ஆகும், லேயர் 3லேயும் ஒர்க் ஆகும். இது ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ லேயர் 2ல் ஒர்க் ஆகும்போது அதனுடைய மெக்கானிசம் வேறு மாதிரி இருக்கும். 3ல் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன். சரி, இட்ஸ் ஹேண்டில் மேக் இன்ஃபர்மேஷன் இன் ரேம் மெமரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் மெமரியில் வந்து இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? மேக் இன்ஃபர்மேஷன். மேக்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம்க்கும் எல்லா நிக் போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்மனெண்ட் அட்ரஸ். சரி, அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லாங்கன்னு பார்க்கலாம். இட்ஸ் ஃபார்வர்ட் டேட்டா வித் தி ஹெல்ப் ஆஃப் மேட். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் வந்து ஃபார்வர்ட் பண்ணுற டேட்டா வந்து மேட் அப்படின்ற ஒருத்தனோட ஹெல்ப்போடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மேட்னா யார் அப்படின்னா மேக் அட்ரஸ் டேபிள். ஓகேங்களா? ஸோ அது யார் மெயின்டைன் பண்ணுறோன்னா ரேம் மெயின்டைன்ஸ் மேட். ஓகேங்களா? மேக் அட்ரஸ் டேபிளை வந்து ரேம் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த டேபிளினுடைய ஹெல்ப்போடு தான் என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார்வர்ட் செய்யப்படுது. சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் ASIS ஐசிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் இருக்குது. சரி, ASICS அப்படின்னா என்னென்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபைடு இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஓகேங்களா? இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிசைன்டு ஃபார் ஃபாஸ்டர் ஸ்விட்ச். எந்த ஒரு ஸ்விட்ச் வந்து ரொம்ப வேகமாக செயல்படுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதில் வந்து இந்த ASICS வந்து இருக்கும், இந்த சர்க்யூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஆஸ் டெடிகேட்டட் சர்க்யூட் பிட்வீன் போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சர்க்யூட்ஸ் இருக்கும். அதாவது போர்ட்ஸ்க்கு ஒரு போர்ட்ஸ்க்கும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எவ்ரி போர்ட் ஆஸ் டெடிகேட்டட் பேண்ட்வித். இது பாருங்கள், இப்போ ஒரு 24 போர்ட் இருக்க ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்டு ஸ்விட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா போர்ட்டுக்கும் வந்து ஒரு டெடிகேட்டடான பேண்ட்வித் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக வர டேட்டா எல்லாம் போகாமல் இதுக்கு இவ்வளோ பேண்ட்வித் தான் நம்மளால் செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் போர்ட் கேன் கம்யூனிகேட் அட் சேம் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால மல்டிபிள் போர்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேட்னா என்னன்னு பார்ப்போம். மேக் அட்ரஸ் டேபிள். ஓகேங்களா? ஸோ மேக் அட்ரஸ் டேபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக் அட்ரஸ் டேபிள் கண்டைன் போர்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா?
ஸோ இப்போ அதாவது ஒரு போர்ட்லயும் எந்த போர்ட்ல கேபிள் கனெக்ட் ஆயிருக்கு, எந்த போர்ட்ல கனெக்ட் ஆகல, எது வந்து லைவ்ல இருக்கு, எது லைவ்ல இல்ல அப்படின்ற போர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அசோசியேட்டட் வித் மேக் இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து என்ட்ரி டைப் VLAN மெம்பர்ஷிப் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி. மேக் மெயின்டென்ட் பை ஸ்விட்ச் இன் கேம். அதாவது மேக் வந்து ஸ்விட்சில் எங்கே மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னா கேம் அப்படின்ற இடத்துல மெயின்டைன் பண்ணுது. கேம்னா கண்டென்ட் அட்ரஸ் மெமரின்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் அட்ரஸ் மெமரி அப்படின்றது என்னென்னா இது பார்ட் ஆஃப் ரேம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மேக் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேமால் மெயின்டைன் பண்ணப்படுதுன்னு. ரேமுக்கு உள்ள இன்டெப்த்தாக போய் பார்த்தா நம்மளுக்கு கேம் இருக்குது. ஓகேங்களா? கண்டென்ட் அட்ரஸ் மெமரி, இந்த கண்டென்ட் அட்ரஸ் மெமரி ரேம்னுடைய ஒரு பார்ட். ஓகேங்களா? சரி. மேட் becomes blank if switch is rebooted. அதாவது ஸ்விட்ச் தவறுதலாக ஆஃப் ஆயிட்டாலோ இல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலோ இல்லை ஆன்லேயே இருந்து ரீஸ்டார்ட் ஆனாலோ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து blank ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சில் உள்ள ஒரு ப்ளஸ்ன்னு சொல்கிறதா மைனஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரில. ஸ்விட்சினுடைய தன்மையே அதுதான். ஓகேங்களா? கண்டினியூஸாக கனெக்டிவிட்டி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து அப்படியே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆகிட்டு வருது, இல்லை ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது, இல்லை ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்ப இது வந்து மாறிடும். ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்ததான் ஸ்விட்ச் கிரியேட்ஸ் மேட் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது ரீபூட் ஆனதுக்கப்புறம் பழசாக இருக்கிறது வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. If the port is idle for 5 minutes, mat entry expires dynamically. அதாவது ஒரு போர்ட் வந்து செயல்படாமல் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்சில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்விட்ச், இன்னொன்று மாடுலர் ஸ்விட்ச். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்விட்ச்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போர்ட் எல்லாம் ஆடே பண்ண முடியாது. இருக்கிறது எந்த மாதிரி வாங்குறோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு செலவினங்களும் கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் சுவிட்ச். இந்த மாடுலர் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான கெப்பாசிட்டியும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்ட்ஸ். ஓகேங்களா? போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த போர்ட்டுன்ற வார்த்தையை வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஓஎஸ் பற்றி படிக்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேர் போர்ட். ஓகேங்களா? ஸ்விட்ச் பற்றி படிக்கும்போது சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் போர்ட். ஹார்ட்வேர் போர்ட்னா நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா RJ45 கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? சரி. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சில் என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் எதுக்கு நம்ம ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து தான் நம்ம ஒரு லைனை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொடுப்போம்னா பிசிக்கு கொடுப்போம். சரிங்களா? இல்லைனா இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரூட்டரில் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு. இன்னொன்று வந்து கிக் 0/0 அப்படின்னா என்னென்னா ஜிகாபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 10/100 அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 MBPS தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து 10/100/1000 ஓகேங்களா? 1000 MBPS சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? 10/100/1000 ஓகேங்களா? ஸோ 1 கிகாபைட் வரைக்கும் இது ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுறதுனால இது வந்து கிகாபைட் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. அடுத்து லைன்ஸ் ஃபார் ஸ்விட்ச் மேனேஜ்மெண்ட். இதில் 2 விதமான லைன் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் லைன், இன்னொன்று வந்து லாஜிக்கல் லைன். ஃபிசிக்கல்னாலே கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஒரு கன்சோல் போர்ட். அந்த கன்சோல் போர்ட் எதுக்கு அப்படின்னா அதில் ஒரு எண்டு ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் போர்ட். அடுத்து லாஜிக்கல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது.
நம்ம உள்ளுக்குள்ளவே வந்து ஒரு 5 போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறது விர்ச்சுவலா. ஓகேங்களா? அதுதான் லாஜிக்கல் போர்ட். அதனால தான் நாட் எக்ஸிஸ்டிங் இன் ஸ்விட்ச்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்விட்ச்ல வந்து பிசிக்கலா இது வெளியே தெரியாது. சரிங்களா? சரி ஓகே. ஸோ அடுத்து போர்ட் ஸ்பீட். நம்ம இப்ப தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் அவங்களே குடுத்துட்டாங்க. இப்ப ஈத்தர்நெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 எம்பிபிஎஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படின்னா 100 எம்பிபிஎஸ் சப்போர்ட் பண்ணும். கிகாபைட் ஈத்தர்நெட் அப்படின்னா 1 ஜிபிபிஎஸ் சப்போர்ட் பண்ணும். 10 கிகாபைட் ஈத்தர்நெட்னா நம்மளுக்கு வந்து 10 ஜிபிபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே இந்த 10 ஜிபிபிஎஸ் கிகாபைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹை லெவல் பேண்ட்வித் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல, டேட்டா சென்டர்ஸ்ல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இத குடுத்துருப்பாங்க. சரிங்களா? பட் நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான். மத்ததும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அத்தியாவசியம் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அதனுடைய ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்விட்சஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸஸ்ல நம்ம ஒரு புது கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். நன்றி.